வச்சா மிஷினு கருகி போச்சு. ஏங்க நான் நல்லது இன்னும் எத்தனை வய குடிய கெடுக்கிறதுக்கு இப்படி இளநீ வச்சுக்கிட்டு அலையறியோ? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. என் ரசிகர்கள் முத்தம் கொடுத்துருக்காப்ல பாருங்க. என்னே நீ பேசாம இரு. ஏய் பேசாம இரு. நீ ஒரு குத்தாட்டம் போடுறியா? வா ஒரு ஷாட் அடிச்சு விட்டு போ. அவன் வேதனையில் கிடைக்க ஓம் பகுமானம். நீ போட்ட சரக்கு நீ கத்துற. அத உயர விழுந்து கடிக்கிறாப்லையா? உயர கடிக்காத, இந்த தயிரை கடிக்கிறியா? ஏய் கரண்ட் போய் நக்க சொல்லு, அதோட போயிடும். ஏய் நக்குன்னு சொல்லாத. ஏய் தேவலாம பேசாத. நான் மூக்காந்து அந்துவேன். என்னையா பேசிருக்க? நக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்ப தேனை கொண்டு வந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்? என்னது தேனை கொண்டு வராப்ல? எங்க வர சொல்லுவோம் ஆளை? வர சொல்லு. உலகத்திலே ஒவ்வொருத்தரும் நக்கி பிறந்தவன் தான். என்னத்த நக்கி? பால். அவன் தான் கோபால். நாடகத்தை கருத்த தூய்மையை குடிக்குமே. நீ பேசாம இரு பெரிய தமையனே. உன்னை எட்டு ஊர் சக்காலத்தி மட்டும் பேசுவாங்க சொல்ற பேப்பாயமனே. எந்த காட்டு முண்டையை நீ போட்டு கடுக்கிட்டு இருக்க? ஓ கீரை முண்டை. கொஞ்சம் வாலி மொய்ப்பா தம்பி. அப்பு செல்வா செல்வா செல்வா. உன்னை ஒரு சூம்புறண்டா. இதுல என்ன இருக்கு? தம்பி தானே. சின்ன வயசுல விரல சூம்புனியா? ஐயோ இந்த காசை வாங்குற எவ்வளவு ஒரு கேவல பொழப்பு புடைக்க வேண்டியிருக்கும். ஏய் ஹலோ டொங்காசா. அது கொஞ்சம் வாலிமை. அழகான பொம்பளை பிள்ளைய போட்டு இப்போ நான் வந்து அழிஞ்ச மயில அரட்டால ஒடிக்கிற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏன் வந்த வேகத்தில் உன்னை நான் ஏதாவது செஞ்சிருந்தேன்னா இந்த வந்துட்டல்ல. அழகான பொண்ணுதான், அதுக்கேத்த கண்ணுதான். பத்தியா எங்க ஒண்ணு வச்சிருக்கேன் பாரு குழாய. கரெக்டா வைக்கிறாப்ல, வேற ஒண்ணும் இல்ல. சூப்பரா இருக்குங்க. இவ்வளவு ஆம்பளை இங்க எதுக்கு உட்காந்துருக்கோம்? எதுக்குன்னே தெரியலையே. எதுக்குன்னே தெரியாம உட்காந்துருப்பாங்க. என்னங்க பேச்சு? அவர்கள் எல்லாம் கலை கண்ணோட்டத்துல பாக்குறதுனாலதான் ஒரு முன்னோட்டமா நீ போயிட்டு இருக்க. எப்படி இந்த இவர் பாக்குற மாதிரியா? அது காம பயமே, இது ஊம பயமே. காமம் என்றால் என்ன? என்ன கா ஏங்க எனக்கு ஒரு சந்தேகம். நான் கேட்கட்டுமா? கேளுடா மாமா, நான் கேட்கட்டுமா? என்னடா கேட்கவா? அவர் தான் கேட்க சொன்னா. ஃபர்ஸ்ட் நைட்னா என்னன்னு கேட்க சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் நைட்னா என்ன? ஃபர்ஸ்ட் தம்பி விளக்குமார் விஞ்சு போக அது கிடையாது. எத்தனை நைட்டு நீ உறங்கலாம். அன்னைக்கு மட்டும் உன்னை உறங்க விட மாட்டேன். புண்ணை ஆக்கி கிழிச்சு எரிஞ்சிருவேன். ஏதா ஏன் உன்னை முதல் இரவுல ஏன் உன்னை போட்டு சித்திரப்படுத்துறேன்? ஆம்பளை ஏன்? கொசுக்கடி. கொசுக்கடி படுக்க முடியல. அப்ப ரெண்டு பேரும் கொசுதே வரட்டு வாங்கலா? இவெல்லாம் போய்கிட்டு முதல் இரவுல கடைசி வரைக்கும் மண்டையில முட்டி சென்றிங்க போட்டு வந்திருக்கேன். நீ பேச கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஏத்தாட்ட என்னை செருப்புட்டாடி. கம்ப்யூட்டர் சாம்பிராணி ஊதுவத்தி அவ்வளவுதான். சட்டி எடுப்பேன். சட்டி என்னை கழட்ட மாட்டேன். ஏன் அவனுக்கு அவிய வாட ஆகாது. காதல்னா என்ன? காதல் அப்படின்னா அந்த காதலிக்கும் போது காத்தல் தள்ளிடுவேன். மீதிய தாலி கட்டினக்கன்னா முழுத்தல் தள்ளுவேன். அதுக்குள்ள உன்னை பிரச்சனை ஆக்கிடுவேன். குடும்பத்துல பிரச்சனை ஆக்கிடுவேன். கல்யாணம்னா என்னங்க? கல்யாணம் என்பது என்ன? உன் உடம்பு கல், அவன் யான். கல்ல இது பண்ணிடுவேன், பொடி பொடி ஆக்கிடுவேன். அதை கல்யாணம். ஓ அத கேட்கவா? என்ன வேணாங்களே. இடியப்பத்தை கேட்கிறாப்ல அவரு. இடியப்பம் என்றால் என்ன? அது கட்டை. கட்டை என்பவன் ஆண். உள்ள இருக்க மாவுதான் நீ. கட்டையை கொண்டே அழுத்துறான். கிரிச்சு புடிச்சா கிர்ரா. குருநாதா ஏங்க இங்க வாங்க. குருநாதா இத்தனை நாள் எங்க இருந்த குருநாதா? நம்ம கூடவே தான் இருந்திருக்காப்ல. ஆப்பம்னா என்ன? ஆப்பம் அது முதல்ல என்னது? உம்முன்னு தான் இருக்கும் சப்பாத்தியா. அதை எண்ணெய் சட்டியில ஓடும் போது புஷ்ன்னு வரும். அந்த ஆப்பத்துக்கு உனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நீ முத வரும்போது உம்முன்னு தான் வருவேன். அப்புறம் ஆப்பம் ஆக்கிடுவேன். சார் டெலிவரி இந்த பேய் தலைப்பட்டா பேர் இந்த ரிலீஸ். ஏங்க ராதா, அப்பம்னா என்ன? அப்பம் என்றால் உன்னை வாயில வைப்போம். என்னது? ஏயா உங்க கூட நாடத்து வந்தாலும் எனக்கு வெட்டி புண்ணாக்கு என்ன பார்த்தா வாயில வைப்பேன்ற. எத்தனை வப்புன்றக்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு திறமை உண்டு. ஆனா என்கிட்ட என்ன கேட்டாலும் விளக்கம் சொல்லுவேன். ஆனா என்ன சொல்றேன்னு எனக்கு காலையில யூடியூப்ல பார்த்தா எனக்கே தெரியும். உள்பாவடைனா என்ன? அதுக்கு முதல்ல விளக்கத்தை சொல்லு. உள்பாவடை ஜெட்டினா என்ன? உள்பாவடை என்ற என்ன?
வடை திஸ் பாவாடை. வடை திஸ் பாவடை. உன் வடை. என்னது என்னோட வடையா? வடையிலே திஸ் எண்ணெய். அந்த எண்ணெயை அந்த பாவாடையில வச்சு சப்பு சப்பு சப்புன்னு இந்த ஆயில் நல்லா இருக்கு மேடம். ஓ அப்படிங்களா? சரி இருக்கட்டு. ஜட்டினா அதான் அவன் போடுறால முட்டி. ஓத்தா அவன் போடுறது முட்டியா? அப்புறம் எதுக்கு ஓத்தா உனக்கு சட்டி? ஓ இதெல்லாம் எந்த பப்புன்னு பேச முடியாதா? யாரும் பேச முடியாது. நான் தான் லூசு பப்புன்னு பேர் வாங்கி 20 வருஷம் ஆச்சு. உங்களை தவிர யாரும் பேச முடியாது. இந்த உலகத்துல எதுவுமே அசிங்கம் கிடையாது. என்னங்க சொல்றீங்க? நாடக கலைகளையும் மற்ற கலைகளையும் அசிங்கம் என்று சொல்கிறார்கள், தவறு. சின்ன தொலைக்காட்சியிலே பெண் குழந்தை, சின்ன குழந்தை, பெரியவர்கள் அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விஜய் டிவி பிப்பாஸ்ல ஓட்டு பிணைஞ்சுக்கிட்டு கிடங்க. ஏங்க உண்மையா இல்லையா? ஏங்க எதுலையா இல்ல? இந்த பாமர மக்கள் ஊருக்குள்ள எப்படி பேசுறாங்களா அதைத்தான் நான் பேசுவேன். இதுல என்ன இருக்கு? எனக்கு ஒரு சந்தேகம். நாடகமா கராட்டமா? என்ன சந்தேகம்? இல்ல நீங்க டீ காபி குடிக்க மாட்டேங்கிறீங்க, பால் மட்டும் சாப்பிடுறீங்க. அது ஏன் ஆடையை விலக்கிட்டு சாப்பிடுறீங்க? நல்ல கொஸ்டின் மேடம். இப்ப தஞ்சாவூர் பக்கம் பாத்தீங்கன்னா டெல்டாவுக்கு என்னது ஏண்டி தானே வயலும் வாழ்வா, எத்தனை பால் ஊத்தி ஆத்தினாலும் ஏன் ஆடையை நீக்கிறேன்? உள்ள எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு தாண்டா ஆடை. எதுக்குள்ள எதுக்குள்ள சார்? பால் திறஞ்சிருக்கா, பால் வெள்ளையா இருக்கா, இல்ல சிமெண்டா இருக்குன்னு பாக்குறதுக்காக ஆடையை நீக்கிறேன். அது பாலாடை. இரவலை ஒண்ணு நீக்குவது பாவாடை. ஏய் வடிகட்டினா அது என்னன்னு ஆடை? வடிகட்டினா தயிரா போயிடும். அது வடிகட்டினா அது இருத்தாடை. அது இருத்தாடை. உன்னை தூக்கி போட்டு தலைவட்டா ரசகுல்லாவா போயிடும். வெறி உண்டா? ஆமா. என்ன நீ பொம்பளை பேசினாலும் இந்த ஆம்பளை உழைச்சிட்டு வந்து வீட்டுல போட்டாத்தேன் நீ சொகுசா வாழ முடியும். உழைச்ச வர்க்கங்கள் கடைசி வரைக்கும் எதுவும் அனுபவிக்காமல் குடும்ப சுமையும் மன கஷ்டத்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய ஒரே ஜீவன்னா ஆண்கள் தான். ஆண்கள் தான். ஆட போங்க. நீங்க வேற, நீங்க வெளியில உழைக்கிறீங்க, நாங்க வீட்டுக்குள்ள உழைக்கிறோம். அப்படிதான் வித்தியாசம். என்ன உழைக்கிற? நீங்க வெளியில உழைக்கிறீங்க, நான் வீட்டுக்குள்ள உழைக்கிறேன். நீ பிடிச்ச வாரச்சீட்டையும் நீ வாங்கின லோனையும் லோல் போட்டு கட்டுறவன் ஆம்பளை. ஏங்க அதெல்லாம் சமாளிச்சு நான் கொண்டுட்டு வர்றதாங்க நான் பொம்பளை. இத்தனை பேர் உட்காரும் போது இந்த லெஃப்ட் சைடு மட்டும் இவ்வளவு கத்துறாங்களே, அவங்க பூரா கடன் போட்டிருக்காங்க. எங்க ஒரு நாளைக்கு உன் புள்ளைய நீ ஒரு நாளைக்கு மட்டும் வச்சு மேய்ச்சிரு பாப்போம். நீ பேசுற பேச்சு. ஏன் பிள்ளைய நாங்க வச்சு மேய்க்கணும்? ஏன் தூக்கிக்கிட்டு மூக்க சிந்தனும் காலை கழுவணும்? நாங்க தூக்கிட்டு ஏன் தெரியணும்? ஐயா ஆரம்பத்திலே உனக்கு தூக்கணும், தூக்க இன்னும் இறக்க முடியல. அப்படி எதனே தூக்குன? அதனால எதையும் தூக்கல. வேலையை பாரியா. ஆனால் நிலம் நிலமாக இருந்தால் அது காஞ்ச பூமி. அந்த நிலத்துக்குள்ளே போர் போட்டாத்தான் தண்ணி வெளியே வரும். தம்பி போர் போடுறது கைதட்டி கொஞ்சம் உள்ள வரையா? ஆனால் போர் போடுவது ராடு. என்னது ராடா? போர் போடுறது ராடு, அது ஆம்பளை. வெளியே வர்ற தண்ணீர் அதான் நீ வடிக்கிற கண்ணீர். ரொம்ப ஆதங்கப்படுறான். ஆமா இவர் போர் போட்டு பாலா போனேன். நீ என்ன செய்வ பொம்பளை? ஆமா நான் என்ன செய்யல. நீ போர் போடுற அளவுக்கு நான் இடம் கொடுக்கறல, அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? இல்லன்னா நீ போய் செவத்துல போர் போடுவ. இரு, போர் போட இடம் கொடுத்தாத்தே ஆம்பளை போர் போடுறேன் மிஷினை வச்சு. அந்த போர் போடுறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து உருட்டுறேன் பாரு. தேங்காய் படுத்து கிடந்தா சிறப்பு இல்ல, அது நட்டமா அப்படி நின்றா தான போர் போடவே சொல்றேன். கமான் கைதட்டா. ஒரு தேங்காய் வச்சு நாடகத்தை முடிச்சு விட்டேன். தேங்காய் வச்சு ஆன சாங்க்கு அப்புறம் சாணு ரெடி. செவத்த உடம்புக்காரி கருவாட வச்சு எலியடிக்கு வச்ச குட்டக்காரி. பெட்டிக்காரனுக்கு வரி தெரியல, அதான் கீழே வாதிக்கிறான். ஒண்ணுமே கேட்கலடா. தெரு பார்க்க போவோம் வாடி. சித்திரை மாசம் மதுரையிலே நான் சிகரத்தண்டா வாங்கி தரேன் வாரியா. சிகரத்தண்டா வாங்கி தரேன்